மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் சிங்கர் அனு ஆனந்த். இன்றைக்கி தான் நாங்கள் சாத்விகா பாப்பாவோட ஃபண்ட் ரைசிங் ஷோ முடிச்சுட்டு பாப்பாவை பார்த்துட்டு வந்து ரொம்ப மன இறுக்கத்தோடு நான் அந்த வீடியோ எடுக்கிறேன். சாத்விகா பாப்பாவுக்கு வந்துட்டு SMA type 2 அப்படின்ற ஒரு ரேர் டிசீஸ் வந்து எஃபெக்ட் ஆகிருக்கு. அது வந்து அவங்களுக்கு ஜோல்ஜென்ஸ்மான்ற ஒரு 16 crore rupees அமெரிக்காவிலேருந்து கிடைக்கிற இன்ஜெக்ஷன் போட்டால் தான் அவங்களுக்கு வந்து க்யூர் ஆகும். அது அவங்களுக்கு 2 வயசு ஆகிறதுக்குள்ளே போடணும். அவங்களுக்கு இப்போவே 1.5 வயசு ஆகிடுச்சு. நம்ம வந்து படம் பார்க்குற ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது, இல்லை ஏதாவது ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆகுதுன்னா நம்ம வந்து அதுக்கு வந்து 250 ரூபா ஒரு டிக்கெட்னாலும் யோசிக்காமல் போட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கோடிக்கணக்கில் ஹிட் பண்ண வைக்கிறோம். அதே ஒரு பெரிய ஷோவாக இருந்தால் யோசிக்காமல் அதுக்கு டிக்கெட் ரேட் வந்து 25,000 இருந்தாலும் யோசிக்காமல் கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு குழந்தை, ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு வந்து ஒரு ரேர் டிசீஸ் இருக்குது. அவங்களோட அப்பா அம்மா கடந்த 1.5 வருஷமாக பல வழியாக ட்ரை பண்ணியும் அந்த சொன்ன அமௌண்ட் அவங்களால கலெக்ட் பண்ண முடியல. ஸ்டில் அவங்க அப்பா வந்து என்னால் என் பொண்ணை எப்படியாவது காப்பாற்ற முடியும்னு யோசிச்சு ஒரு ஹோப்போடு எல்லாருக்கிட்டையும் இன்னமும் அந்த ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்காக உதவி கேட்டுக்கிட்டே தான் இருக்கார். இன்றைக்கி நான் அந்த குழந்தைய என் கண்ணால் நான் போய் நேரில் பார்த்தேன். சாத்விகாவை ரொம்ப 1.5 வயசு குழந்தைங்க. அவளால் இந்த வயசில் நம்ம வருது அவளால் புரிஞ்சுக்க முடியுது. அந்த வலி, அந்த கழுத்தில் போட்டிருக்க டியூபு, வயிற்றில் போட்டிருக்க டியூபெல்லாம் தாண்டி அந்த குழந்தை புதுசாக ஒருத்தவங்க வந்து அவங்கள பார்த்து சிரிக்கிறா. அதெல்லாம் தாண்டி அந்த குழந்தை அவ்வளோ ரியாக்ட் பண்ணுறா. உண்மையாகவே அவள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான குழந்தை. எனக்கு என்னென்னா, தமிழ்நாட்டில் 75 மில்லியன் கிட்ட பாப்புலேஷன் இருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ₹1 போட்டால் கூட அந்த 16 கோடி நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். ஒரு படத்துக்கு, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நம்ம போடுற காசை ஒரு குழந்தையோட உயிருக்கு சேவ் பண்ணுறதுக்காக நம்மளால் போட முடியாதான்னு நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. சத்தியமாக என்னால் ஒரு ஆள்கிட்ட அவ்வளோ காசு இருந்திருந்தா நான் அந்த வீடியோ எடுத்திருக்கவே மாட்டேன். என்னால் முடிஞ்சது, என்னால் பண்ண முடிஞ்ச உதவி நான் இந்த ஷோ மூலியமாகவும் சரி பர்சனலாகவும் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் ஒரு ஆள் நினச்சா என்னால் 16 கோடி ரூபாய் கொடுக்க முடியாது. நான் அந்தளவுக்கு ஃபினான்ஷியலாக நான் மட்டும் இல்லை, இப்போ நான் என் கூட சேர்ந்து 2 பேர், ஒரு 3 பேர், 4 பேர், 20 பேர் சேர்ந்தாலும் அவ்வளோ காசு திரட்ட முடியாது. ஏன்னா 16 கோடின்றது ரொம்ப பெரிய காசு. ஆனால் நம்ம எல்லாரும் நினச்சா அந்த குழந்தைய காப்பாற்ற முடியும். கண்டிப்பாக அந்த குழந்தை இது மூலியமாக க்யூர் ஆனானா அவள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான குழந்தை, பெரிய ஆளாக வருவாள். அவளோட ஃப்யூச்சர், அவளோட உயிர் நம்ம கையில் இருக்குது. எனக்கு எப்படி கேட்குறதுன்னு தெரியல. ஆனால் தயவு செஞ்சு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாத்விகா பாப்பாக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு உதவி பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ₹1 போட்டால் அவளை காப்பாற்ற முடியும்னா அதை பண்ணுறதுல தப்பே இல்லை. தமிழ்நாட்டில் இவ்வளோ கோடி மக்கள் இருக்கீங்க. ஒரு 1.5 வயசு குழந்தையோட உயிருக்காக தான் நான் அந்த வீடியோ எடுக்கிறேன். உங்களால் முடிஞ்சால் தயவு செஞ்சு அவங்க அப்பாவோட ஐடி அண்ட் லிங்க் எல்லாம் நான் கீழே போடுறேன். உங்களால் முடிஞ்சால் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.